வணக்கம். இந்த வார ராசி பலன் ஏப்ரல் 28 முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை. மேஷ ராசியின் இந்த வாரம் ராசி பலன். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய் அதிபதியாக பெற்றுள்ள மேஷ ராசி அன்பர்களே, நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலையும் நிலைப்படுத்த முனைப்போடு செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபட அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சந்திரன் நகர்வுகள் சில நேரங்களில் பாதகமான நிலையை ஏற்படுத்தலாம். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனம் ஈடுபாடு வேண்டும். மணல் வியாபாரத்தை சட்டத்திற்கு புறம்பாக செய்யாதீர்கள். புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்பார்த்த காரியங்கள் சிக்கல்கள் உருவாகலாம். வியாபாரத்தில் தடைகளை தாண்டி வெளியே வர போராடுவீர்கள். குரு 1-2ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் எண்ணப்படி திருமண காரியங்கள் சுலபமாக நடக்காது. பெற்றோருக்கு பிடிக்காத செயல்களில் பெண் பிள்ளைகள் ஈடுபட வேண்டாம். சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். கலைத்துறையினர் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கூடிய மட்டும் பெண்களிடம் விலகியே இருங்கள். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கட்டுமான தொழில் கை கொடுத்து தூக்கிவிடும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அமோகமாக நடக்கும். ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓசியில் உட்கார்ந்து சாப்பிட உங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் காத்திருக்கும். கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி மக்களின் போக்கு மனதை காயப்படுத்தும். பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். 27, 28ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். ரிஷிபம் ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷிப ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து பூரிப்பு கொள்வீர்கள். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த வழக்கை முடித்து வைப்பீர்கள். சந்திரன் நகர்வுகள் சில முன்னேற்றமான பலன்களை கொண்டு வரும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை அடைவீர்கள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிக லாபம் கிடைக்கிறதே என்று அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களில் இறங்கி விடாதீர்கள். சாலையில் பயணிக்கும் போது வேலையை பற்றி சிந்திக்காதீர்கள். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவார்கள். கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். குரு 12-1ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்ப்பீர்கள். காதல் கைகூடி வந்து நீண்ட நாள் கனவு நிறைவேறும். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தந்தையார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். மருத்துவ செலவு உங்களை மருக வைக்கும். ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை நண்பர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபார காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். 29, 30, 1ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுனம். எதிர்பார்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பதற்காக பாடுபடுவீர்கள். மனைவியின் தேவை அறிந்து நடந்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கொண்டு வரும். எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அவசரப்பட்டு அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள். ஆடம்பரமாக செலவு செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலுக்கு இருந்த இடையூறுகளை தகர்த்து எறிவீர்கள். வெளியூர் பயணங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவீர்கள். குரு 11, 12ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை இடத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். முன்கோபத்தால் சிலர் வேலையை இழக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலதிகாரிகளின் அன்பை பெறுவது கடினம். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருங்கள்.
படித்து பார்த்து பத்திரங்களில் கையெழுத்து போடுங்கள். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதாரம் முன்னேற்றம் காண்பீர்கள். கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். 2ஆம் தேதி சந்திராஷ்டமம். விழிப்போடு செயலாற்றுங்கள். கடகராசிக்கான இந்த வார ராசி பலன். வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னடா துன்பம், அதை எட்டி உதைத்து வாழ்ந்து பார், எப்போதும் உன்னை நம்பி. இடுகாடு போன பின் நடுவீடு அழைக்குமோ, ஏறி விளையாடு தம்பி என்று துணிச்சலுடன் தொழிலை மேம்படுத்துவீர்கள். வளர்நிலவின் வசந்த ஒளி உங்கள் வாழ்க்கை பாதையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். கட்டுமான தொழில் கனஜோராக நடக்கும். நிலம் வாங்கி விற்பதில் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். இழுபறியாக இருந்த இடப்பிரச்சனையை புத்திசாலித்தனமாக தீர்ப்பீர்கள். புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். தாய்மாமன் வகையில் சில சங்கடங்கள் வரலாம். உறவினர்களுடன் ஒருமைப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள். குரு 10, 11ஆம் வீட்டில் இருக்கிறார். நினைத்த காரியத்தை நண்பர்களின் உதவியோடு சிறப்பாக முடிப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம். போட்டி பந்தயங்களில் சில நேரங்களில் நஷ்டத்தை கொண்டு வரும். சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமண காரியங்கள் கைகூடும். தடுமாற்றம் அடைவீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாகி மன நிம்மதியை கெடுக்கும். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள். கேது 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்டகால மனக்கவலை உங்களை விட்டு விலகும். புதிய உறவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். அரசரைப் போல் கோலோட்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். செலவுகளை கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். புதிதாக தொடங்கும் தொழிலுக்கு நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் சிறப்பான பலனையே தருகின்றன. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உங்களை வந்து சேரும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். போட்டி போட்டு தொழிலில் வெற்றி கண்டு எதிரிகளை பொறாமைப்பட வைப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் மிக பெரிய லாபத்தை அடைவீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் பொருளாதார வரவு அபரிவிதமாக இருக்கும். புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள். அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய வருமானத்தை பெறுவீர்கள். குரு 9, 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உறவினர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொந்த பந்தங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். கலைத்துறையினருக்கு பொற்காலம். ஐடி ஊழியர்களுக்கு கணிசமான பலனை பெறுவார்கள். சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். துணி வியாபாரிகள் துணிவோடு தொழிலில் இறங்கி அதிக மேன்மை அடைவார்கள். உங்களின் வளர்ச்சியைக் கண்டு எதிரிகள் வாயடைத்து நிற்பார்கள். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு கரையும். கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த வில்லங்கங்கள் விலகும். கன்னி ராசியின் இந்த வார ராசி பலன்கள். அறிவு திறமை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைத்த உறவினர்களின் உள்நோக்கத்தை இந்த வாரம் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது. சந்திரனின் இடப்பெயர்ச்சி அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லை. முதலீடுகளுக்கு தகுந்த வருமானம் கிடைப்பது சற்று சிரமம். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது. போட்டி பந்தயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். நில விற்பனை சுணக்கமாக நடக்கும். புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும். அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். நடைபாதை வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவார்கள். குரு 8, 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தள்ளிப்போன திருமணங்களை மிக நேர்த்தியாக நடத்துவீர்கள்.
பிள்ளை பாக்கியம் கிடைத்து நீண்ட நாள் ஏக்கத்தில் இருந்து சில தம்பதிகள் விடுபடுவார்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் மிக முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறையினர் பிரபலமடைவார்கள். சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கல்விக்காக அதிக செலவு செய்வீர்கள். தாய் வழி சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். எவ்வளவு தான் இணக்கமாக நடந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தாண்டவமாடும். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும். துலாம் ராசிக்கான இந்த வார ராசி பலன். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணும் கூட்டம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லும். அதில் மயங்கி இருப்பதை இழந்து விடாதீர்கள். வளர்பிறை சந்திரன் நீங்கள் செய்யும் வியாபாரத்திற்கு பல வகையில் உதவியாக இருப்பார். செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 மடங்கு எச்சரிக்கையோடு எதையும் செய்யுங்கள். உடலில் இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நண்பர்களே விரோதியாக மாறி தொழிலுக்கு இடையூறாக செய்வார்கள். அரசாங்க விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்புடன் நடத்துவீர்கள். வேலைக்காக நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுவதில் சுணக்கம் உண்டாகும். குரு 7, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளின் கோபம் கடைநிலை ஊழியர்களுக்கு கடுமையாக பாதிப்பை கொடுக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அலைச்சல் அதிகமாகி உடல் சோர்வு உண்டாகும். கொடுத்த இடத்தில் பணம் திரும்பி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். மணல் செங்கல் தட்டுப்பாட்டால் கட்டுமான தொழில் பாதிப்பு அடையும். ஏதாவது வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணும். வியாபாரம் மந்தமான நிலையில் நடக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் குழப்பமான நிலையை காணப்படும். உங்களை புரிய வைக்க முயற்சி செய்து தோற்று போவீர்கள். கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கோபத்தை ஒதுக்கிவிட்டு பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்கள். தேவையில்லாத விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். விருட்சிகம் ராசிக்கான இந்த வார ராசி பலன். போர்க்குணம் கொண்ட பூமிகாரனை செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருட்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த இரவு பகலாக உழைப்பீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தி பெருக்கத்தை உண்டு பண்ணுவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் சிறப்பான பலனையே தரப்போகின்றன. புதிய யுக்திகள் மூலம் வியாபாரத்தில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்வீர்கள். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணத்திற்கு சம்பந்தம் சொல்லி ஏற்பாடுகள் செய்யப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்படலாம். கடைசி நேரத்தில் கூட திருமணம் நின்று போகலாம். புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கில்லி மாதிரி வியாபாரத்தில் சொல்லி அடிப்பீர்கள். பழைய கடன்கள் மளமளவென வசூலாகும். சிறு வியாபாரிகள் அபரிவிதமான தன லாபத்தை பார்ப்பார்கள். அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமான பலனை கொடுக்கும். குரு 6, 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தவிப்போடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி குடும்பத்தில் குதூகலனை ஏற்படுத்தும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பது கலைத்துறையினருக்கு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் தங்கள் திறமையை காட்டி பெரிய லாபத்தை அடைவார்கள். வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் செய்தொழிலில் சாதனை படைப்பார்கள். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றோரை பெருமைப்படுத்துவீர்கள். சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாமல் செய்வீர்கள். எந்த காரியத்திலும் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். நடந்து செல்லும் இடமெல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம் இது. எந்த தொழிலை தொடங்கினாலும் ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் செல்வாக்கும் புகழும் வெளியிடங்களில் கொடிகட்டி பறக்கும். நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சந்திர பகவான் வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பார். விவசாய தொழிலில் ஆர்வம் காட்டுவீர்கள். தோப்பு குத்தகை மூலம் வருமானம் கிடைக்கும்.
பழைய கடனை அடைப்பீர்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். நில விற்பனை அமோகமாக நடக்கும். ஆன்லைன் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வீர்கள். ஐடி ஊழியர்கள் சம்பள உயர்வு பெறுவார்கள். புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்கறிஞர் கல்லூரி விரிவுரையாளர்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டுவார்கள். வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். குரு 5ஆம் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சுப காரியங்களுக்கான அதிக செலவு செய்வீர்கள். வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்கி வழியும். அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அழகு பொருள் விற்பனை செய்பவர்கள் அலங்காரத் துறையில் பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள். ஒருவருக்கொருவர் மனதை இடம் மாற்றி காதலை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். கேது 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதராக காட்சியளிப்பீர்கள். மகர ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தகனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வீக சொத்தில் சகோதர சகோதரிகளால் வில்லங்கம் உண்டாகும். அதை நிவர்த்தி செய்வதற்காகவே நீதிமன்றத்தை நாடி செல்வதற்கான கட்டாயம் ஏற்படும். உலவுகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால் எதிர்பாராத செலவுகள் வந்து கையில் இருந்த காசுக்கும் வெடி வைக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையில் சீராக நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாத நிலை உண்டாகும். உறவினர் வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்து மன அமைதியை கெடுக்கும். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபடுங்கள். பங்குச்சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது. வெளியூர் பயணங்கள் அலைச்சலுக்கு ஏற்ப பலனை அனுபவிப்பவர்கள். குரு 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலில் ஏற்பட்டாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். உதவி செய்வதாக எண்ணி உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் பில் பாஸாக கால தாமதமாகும். ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களின் உதவியால் வெளிநாடு செல்வீர்கள். கேது 9ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்பாராத பணவரவு திக்குமுக்காட வைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். கும்பராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் நோகடிக்கும்படி நடந்து கொள்வார்கள். மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலம். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சந்திர பகவான் நல்லது கெட்டது என கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பலன் கொடுப்பார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு மனை வாகனங்கள் வாங்க பிரயாசைப்படுவீர்கள். வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டி அழகுபடுத்துவீர்கள். மனையாளுக்கு நகைகள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். திட்டம் போட்டு செய்யும் தொழிலில் சில சலுகைகள் ஏற்படலாம். ஆசை வார்த்தைகள் காட்டும் நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம். குரு 3, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் தாமதமின்றி பணம் கிடைக்கும். தொழிலில் வேகமாக வளர்ச்சி அடையும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் உங்கள் திறமையை காட்ட முயற்சி செய்தால் மனைவி கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவார். சனி 1ஆம் இடத்தில் இருக்கிறார். நில விற்பனையில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகும் நேரம் இது. ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் தானாக விலகும். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வெளியூரில் இருந்து தொழிலுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். மீன ராசிக்கான இந்த வார ராசி பலன்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கணவனின் வருமானம் அறிந்து மனைவிமார்கள் செலவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்த இயலாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சந்திர பகவானின் அனுகிரகத்தால் தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்கும்.
வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீர்கள். செவ்வாய் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். உட்காரக்கூட நேரம் இல்லாமல் பொருளாதாரத்தை பெருக்க ஓயாது வேலை பார்ப்பீர்கள். கண்ட இடங்களில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீர்கள். புதன் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகி சகஜமான நிலை ஏற்படும். பெற்றோர்களின் மனநிலையில் புரிந்து பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள். குரு 2, 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். முதலாளிகளின் எண்ணத்திற்கு மாறாக தொழிலாளர்கள் நடப்பதால் உற்பத்தியில் சுணக்கம் ஏற்படும். அரசாங்க ஊழியர்கள் அக்கறையாக வேலை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் மேல் அதிகாரிகளால் சிக்கலை சந்திப்பீர்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மங்கள காரியங்களால் வீட்டில் கலகலப்பு கூடும். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். விவசாய உற்பத்தியில் அதிக முனைப்பு காட்டுவீர்கள். தென்னந்தோப்புக்கு நடுவே வீடு கட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ராகு உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கிறார். கோபமான பேச்சால் குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பீர்கள். கேது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வில்லங்கமான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். 26ஆம் தேதி சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கவும். நன்றி, வணக்கம்.